வெல்கம் டு நம் சமையல் நம் கையில். இன்றைக்கி பழைய காட்டன் துணியில் வச்சு தண்ணியை எப்படி ஜில்லுன்னு வைக்கலான்னு பார்க்க போகிறோம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு வைக்க பழைய துணி போதுங்க. அதுக்கு பாதி அளவு காட்டன் சேலை, பழைய சேலையை எடுத்து தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். ஒரு பழைய பனியனையும் தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். இப்போ சேலையை கேனில் நல்லா சுற்றி வைக்கணும். இது செப்பு பானை, இதில் பனியனை சுற்றி வைக்கணும். பானையே தெரியாமல் நல்லா பனியனை சுற்றி வச்சாச்சு. அதே மாதிரி கேன் தெரியாமல் சேலையை நல்லா ஃபுல்லாக சுற்றி வச்சு இங்கே கலண்டாமல் இருக்கிறதுக்கு பின் போட்டு வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோன்னா தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். துணி காஞ்சிருச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் துணியை ஈரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி எப்போவும் ஜில்லுன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். நைட் நம்ம படுக்க போகும்போது துணியை எடுத்து காய வச்சுட்டு போயிட்டோம்னா துணி காஞ்சிடும். மறுநாள் காலையில் மறுபடியும் நனைச்சிட்டு இதே மாதிரி சுற்றி வச்சு காய ஈரப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா தண்ணி எப்போவும் ஜில்லுன்னு இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.